வணக்கம். நான் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சிக்கு உட்பட்ட விவசாயி நானு. நான் வந்து ஒரு 15 வருஷமா விவசாயம் பார்த்து வருகிறேன். எனக்கு முன்னோர்கள்லாம் வந்து விவசாயம் பார்த்தீங்கன்னா, விதை போட்டு, நாத்து பாவி, அதுக்கப்புறம் புடுங்கி நடவு செஞ்சு பயிரிடுவாங்க. இப்ப நான் பார்த்தீங்கன்னா, அடுத்த விவசாயம் வந்து அடுத்த பரிணாமத்த நோக்கி போயிருச்சு. இப்ப நான் வந்து நேரடி விதைப்புக்கு வந்துட்டேன் நானு. இதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆள் பற்றாக்குறைனால, நான் இந்த இது நேரடி விதைப்புக்கு வந்துட்டேன் நானு. ஆ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னு ஆ கூலி மிஞ்சுது நமக்கு. நெறைய கூலி மிஞ்சும். இதுல விதப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா, களை வந்து எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும் நமக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு ஆள் வந்து நெறைய தேவைப்படும். அதன் காரணத்தினால, நாங்க ட்ரோன் மூலியமா மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். களைக்கொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால வந்து நமக்கு மருந்து செலவும் கம்மியாகும். ஆ மத்த கூலியும் நமக்கு குறைஞ்சிரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு அதுக்கு ஒரு 15 ஆள், 20 ஆள் கணக்கு சம்பளம் குடுக்குறதுன்னா, இதுக்கு நமக்கு 3 ஆளு கணக்குலயே நமக்கு வந்து கூலி குடுத்தா போதும், இந்த ட்ரோன் மூலமா அடிக்கிறதுக்கு. அதனால வந்து விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாவே இருக்கும் அது. ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ ஃபோன் மூலியமா என்ன அ ஃபோன் மூலியமா என்னென்ன இது பண்றாங்க? வெறும் மருந்தடிக்கிறது மட்டும் தானா? ஆமா. இப்ப ட்ரோன் மூலியமா மருந்து அடிக்கிறாங்க. இன்னும் சில விவசாயிகள்லாம் சொல்றாங்க, விதைப்புலாம் விதைக்கிறதா சொல்றாங்க. நான் இதுவரைக்கும் அத செய்யல. ஆ இப்போதைக்கு மருந்து அடிக்கிறாங்க. இந்த மருந்துனா வந்து களைக்கொல்லி மட்டும் இல்ல. மத்த பயிருக்கு தேவையான அந்த ஆ மருந்துகள்லாம் இந்த ட்ரோன் மூலியமா அடிக்கிறோம். அதனால வந்து நமக்கு கூலி நெறைய மிச்சமா நமக்கு வந்து ஆ எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு வந்து இப்ப நார்மலா வந்து ஒரு ரூ. 3000 ரூ. 4000 செலவழிஞ்சுச்சுன்னா, இது ட்ரோன் மூலியமா அடிக்கிறது நமக்கு ஒரு ரூ. 1500 செலவழியும். மேக்ஸிமம் பாதிக்கு பாதி நமக்கு மிச்சமாகும். இந்த ட்ரோன் மூலியமா மருந்து அடிக்கிறது. என் பேரு என் பேரு சிவா. மதுரை மாவட்டம் சோழவந்தான்.